ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கோகோனட் லட்டு செய்து நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க. லட்டு செய்கிறதுக்காண்டி தேங்காய் பூ லட்டு செய்கிறதுக்காண்டி தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை சுண்டி எடுப்போம். இப்படி முழு தேங்காயம் சுண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முழு தேங்காயம் சுண்டி எடுத்தாச்சு, அதாவது கோது நீக்கி எடுத்தாச்சு. இப்போ அந்த தேங்காய் இந்த பின்பக்கத்தில் உள்ள இந்த கருத்தை படையை அகற்றணும். இல்லாட்டி எங்கள் லட்டு கருப்பாக இருக்கும்போதுக்காக இந்த வெள்ளை பகுதி மட்டும் வேணும். இந்த கருத்தை பகுதியை அகற்றணும். இப்படி பண்ணி தனி வெள்ளை பகுதியை மட்டும் எடுப்போம். இப்போ தேங்காய்க்கு பின்னால் கருப்பாக உள்ள அந்த அதெல்லாம் ஃபுல்லாக வட்டி எடுத்து சின்ன சின்ன துண்டுலாக வட்டிடுறேன். என்ன மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் தான் அரைக்க போகிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு ஈஸிக்கான சின்ன சின்ன துண்டுலாக வட்டிடுறேன். இப்போ இதுகளை இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போடுறேன். தண்ணி விடாத சின்ன கப்புக்கெல்லாம் போட்டேன். 2 தடவை வைக்கணும். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி அரைப்பட்டுருக்கேன்ட்டு பார்ப்போம். நல்ல நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த பாருங்க எப்படி அரைப்பட்டு வந்திருக்கேன்னு. இப்போ இதையெல்லாம் நான் லட்டு செய்ய போகிற தட்டில் செய்யும். இப்போ இந்த தேங்காய் பூவில் ஈரத்தன்மை போகிறதுக்கு முதல் வறுப்பம். பொன்னிறமாக வறுக்க தேவையில்லை, எங்களுக்கு ஈரத்தன்மை பூனாலே காணும். இப்போ இந்த தேங்காய் பூவில் ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டுது. இப்போ 1 கப் சீனி சேர்க்குறேன். 1 கப் தேங்காய் பூவுக்கு 1 கப் சீனி சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நெய் சேர்க்குறேன். வருது நல்லா. இன்னும் கொஞ்சம் முருகி வரணும். இப்போ இந்த லட்டுவுக்கு கடி வர்றதுக்கு கச்சான் முட்டுகள் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ தண்ணியோடு சேர்ந்து பிடிமானமாக இருக்கும். இல்லாட்டி லட்டு உருட்டிட்டு வர கச்சான் கலர் விழுகிற மாதிரி இருக்கும். அது தண்ணியோட சேர்த்து நான் போட்டேன். இப்போ என்ன பருவமும் சரியாக வந்துட்டுது. இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வர உருண்டைகளாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துச்சு. நாங்கள் லட்டு பிடிச்சி சர்வ். இப்படி மீதி உருண்டைகளை நான் உருட்டிட்டு முழுக்க. இப்போ எங்களுக்கு டேஸ்டியான கோகோனட் லட்டு தயாராகிட்டுது. பாருங்க, உங்களுக்கு இதில் உண்டை எடுத்து பிரித்து காட்டணும் இப்படி இருக்குன்னு. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மிகவும் சுவையான
coconut latte there. Thanks for watching. Like and subscribe please. Thank you.